ரொம்ப நல்லா இருக்கு. ஜமா படம் பார்த்துட்டு இப்பதான் வெளில வரேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஸோ எல்லாருமே படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு. அதை தாண்டி ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கு படம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அவரே பாரியில எழுதி இயக்கி நடிச்சும் இருக்காரு. ஸோ பெரிய வேலை அது எல்லாத்துலயுமே அவர் ஜெயிச்சிருக்காரு, வின் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல நம்மள வந்து என்டர்டைன் பண்றதுலயே அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ தேட்டர்ல எல்லாரும் பார்க்கறது மூலமா தான் இன்னும் நிறைய காட்சிகள் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நிச்சயமா எல்லாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க. டெஃபினெட்லி இட் ஒன்ட் ஃபெயில் யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பொதுவாகவே இன்னைக்கு நாடக கலைஞர்களை பத்தின பெரிய புரிதல் இல்லை இல்லையா? நம்ம அவங்களை ஈஸியா கடந்து போயிடும். அப்பெல்லாம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் பேசினவங்க கலைஞர்கள் மட்டும்தான். கலைஞர்கள் தான் எப்பொழுதுமே நம்ம சமூகத்தில் சமநிலை பாதிக்கப்படுறப்பெல்லாம் நாடகம் தான் நம்மளை தூக்கி நிறுத்திருக்கு, ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கு. அந்த கலைஞர்களுடைய அப்படி ஈஸியா நம்ம கடந்து போற ஒரு கூத்துக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு வழிகள், அந்த வேதனை, அவங்களுக்கு இடையில இருக்கிற காதல், அன்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த படம் சொல்லியிருக்கு. அவ்வளவு அற்புதமா கிட்டத்தட்ட அந்த கூத்து கலைஞர்களுடைய கடைசி நேரத்துல அந்த ஒரு விஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க ராஜா சாரோட ஆர்ஆரோட சேர்ந்து பார்க்கணும். அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் அனுபவம். அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஓடிடில கண்டிப்பா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. லேடி கேரக்டர், ஐயோ அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒருத்தவங்க இருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு பெண் கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவருக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மை, ஒரு நளினம், அதை ரொம்ப அற்புதமா ஆக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்றாரு, அது வந்து அவர் எப்படி அவரோட பர்சனல் லைஃப்ல அது பாதிக்குது, அதுல இருந்து அவர் மீண்டு எப்படி வெளியில வராரு அப்படிங்கறத ரொம்ப நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. அது யாரையும் தவறா சித்தரிக்கலைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப படமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சொல்ல வேணுமா? எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி ஆர்ஆருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ இருக்கும் அவசரத்துல நான் எப்போ வருவது எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சாங், அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக், அது எக்ஸலண்ட். அதான் சொல்றேன், இன்னும் எத்தனை வருஷம், இன்னும் 1000 வருஷம், 10 நான் என் பேரனுக்கு பேர வந்தாலும் ராஜா சார் தான். ராஜா சாருக்கு ஈடு இணையா யாரையுமே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வந்து லைவ்லியான ஒரு கனெக்டடான ஒரு கதையெல்லாம் ராஜா சாரை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 5க்கு 5 தாங்க. இதெல்லாம் நான் இந்த மாதிரி படங்களுக்கு 5க்கு 5 தான் கொடுத்தாகணும். அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நாங்க ஊர் சைட்ல எல்லாம் பாத்திருக்கோம். மேபி சென்னையில எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி திருச்சி, கும்பகோணம் அந்த சைட்ல எல்லாம் கோயில் திருவிழா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மேபி இங்க வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் பார்ப்போம். சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றீங்க, இப்பெல்லாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சாங்கன்னா கன்ஃபார்ம் எங்களோட கேங் எல்லாருமே வந்து பார்ப்போம். நாங்களே காலேஜ் கட் அடிச்சுட்டு தான் வந்து இந்த படமே பாக்குறோம். சோ நாங்க கன்ஃபார்ம் பார்ப்போம். சூப்பர் ப்ரோ, அல்டிமேட்டா தான் இருந்தது. எல்லாமே படமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸ்டார்டிங் தான் என்னன்னு புரியாம இருந்தது. பட் எங்களுக்கு எல்லாம் போக போக நல்லா இருந்துச்சு படம். இல்ல நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் வந்தோமே. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. மேபி ஃபேமிலியாவும் வரலாம். இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். இல்ல சூப்பரா இருந்துச்சு படம். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. இசையும் நல்லா இருந்தது. இந்த படத்தை வந்து இப்போ உள்ள இளைஞர்களை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இளைஞர்களுக்கு தெரியாது, அர்ஜுனனா யாருன்னு தெரியாது. கொஞ்சம் வந்து கதையில படிச்சிருப்பாங்க. 18 படுகொலை நடந்தது, மகாபாரதம் வர்ற மாதிரி தான் இது கதை. ஆனால் கொஞ்சம் இடத்துல வந்து நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம அர்ஜுனன் கேரக்டர் பண்ணது கடைசியில் கிளைமேக்ஸ் வெரி சூப்பர். அருமையாக இருக்கு படம். எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது எல்லா படம் ஜமா என்ன சார் மார்க் கொடுக்குதுங்களா? 95 கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலையில வந்து உணர்வு உள்ளது. நான் பஜனை குழுவில் இருக்கிறேன். எங்கள் குருக்கெல்லாம் நாங்கள் அந்த டீமே வந்தோம். நாங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்கு. கண்டிப்பா ஊர்லன்னா, அதாவது அந்த காலத்துல வந்து கூத்துக்கு அதாவது நாடக கூத்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்ப நாடகமா மாறிடுச்சு, நான் மேடை நாடகமா. ஆனா இருந்தாலும் இது பழைய கூத்து மாதிரி இருந்தாலும் அருமையா இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி ஆகணும். என்னுடைய இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளால இது நல்லா வெற்றி ஆகணும். அவார்டு கண்டிப்பா அந்த படத்துக்கு கிடைக்குது.